ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஹிமா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7 days கண்டினியூஸாக உங்களுக்காக ஃபேஸில் போடுறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலி நம்ம ஃபேஸ் பேக் வந்து டெய்லி போடக்கூடாது, பட் இந்த ஃபேஸ் பேக் பார்த்தா உங்களால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்கின் ஒயிட்னிங், ஸ்கின் க்ளோயிங் ஆன ஒரு ஃபேஸ் பேக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். இந்த ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நமக்கு மெயின் வேண்டிய இன்க்ரீடியன்ட் பார்த்தா பப்பாயா தான். ஸோ இப்போ பப்பாயா எல்லா கடையில் ஈஸியாக நமக்கு அவைலபிளாக இருக்கும்ல. ஸோ பப்பாயா வந்து நீங்கள் ஜூஸாக குடிங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸில் போடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். பப்பாயில் இருக்கிற விட்டமின்ஸ் பார்த்தா நம்ம ஃபேஸ் பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு, ஒயிட்டன் பண்ணுறதுக்கு, கண்டினியூஸ் யூஸ் பண்ண ஒயிட்டன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கேரளாவில் இருக்கும்போதுலேருந்தே இது வந்து நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு இன்க்ரீடியன்ட் தான் பப்பாயா. ஸோ பப்பாயா நல்லா அரைச்சதுக்கப்புறம் நான் அது கூட வந்து ஓட்ஸ் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஓட்ஸுமே வந்து ஸ்கின் பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பப்பாயா வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க முடியல அப்படின்னா நீங்கள் இப்படி ஃபோர்க் வச்சு குத்தி அப்படி கொஞ்சம் எடுத்தாலும் போதும். டக்குன்னு அரைக்கணும்னா மிக்சியில் எடுக்கலாம். பட் நான் இங்கே வந்து கொஞ்சம் நல்ல பழுத்த பப்பாயா இருந்துச்சு. ஸோ அதனாலே நான் வந்துட்டு அப்படி ஃபோர்க் வச்சு குத்தி எடுத்துட்டேன். ஸோ அது கூட ஃபைனலாக வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் நம்ம டர்மரிக் ஆட் பண்ணுறேன், மஞ்சள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வைல்டு டர்மரிக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு, ஃபேஸ் ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் வைல்டு டர்மரிக். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட் கூட நான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுற எதுக்குன்னா ஃபேஸ் கிளென்சன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் ரோஸ் வாட்டர். ஸோ இது 3ன்னு சொன்னால் ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபேஸ் பேக் தான். எனக்கு பிடிச்ச ஃபேஸ் பேக்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபேஸ் பேக் தான் இந்த ஃபேஸ் பேக்கு. இது வந்து எந்த ஏஜில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னென்னா நீங்கள் இது போட்டதுக்கப்புறம் பேசக்கூடாது, அப்படியே பேசாமல் உட்காரணும். பிகாஸ் பப்பாயெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பேசிகிட்டே இருந்தேன்னா ஃபேஸை ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes to 20 minutes நீங்கள் அப்படியே வச்சுட்டே இருங்க. இது வந்து இங்கே கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ட்ரை ஆகிற அப்படின்னா நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 minutes போட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நைட் டைமில் பண்ணுறது தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் மார்னிங் டைம் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் வெயில் கொஞ்சம் சுற்றாதீங்க. வெயிலில் சுற்றுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டில் பண்ணுறது தான் ரொம்ப பெனிஃபிஷியலாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட்டு 2 நாள் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, ஃபேஸ் க்ளோரஸ் வருது அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக 7 days யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வந்து ரொம்ப ஷைன் அடிக்கும். நிறைய பேர் என்னோட பாஸ்ட் வீடியோஸ்லாம் கேட்டுட்டு சொல்லியிருந்தேன் இந்த ஷைன் அடிக்கிறதுக்கு ரீசன் சொல்லுங்கன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெமடிஸை ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால தான் எனக்கு வந்து அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் ரெமடிஸ் ஸ்டாப் பண்ணனால இப்போ ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ நானே உங்களுக்கு முன்னாடி ஒரு லைவ் ரிசல்ட் சொல்கிறதுக்கு. ஸோ நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டைலிங் டிப், ட்ரெஸ் ஸ்டைலிங் அந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி எனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு பாய்.